السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருளால் சென்ற வாரம் நாம் குர்ஆனுடைய எழுத்துக்கள், அரபி எழுத்துக்கள் நம்முடைய வாய் தொண்டை பகுதியிலிருந்து எந்த இடத்திலிருந்து எவ்வாறு வெளியாகிறது என்று அந்த 17 மகாரிஜுல் ஹுரூஃப், எழுத்துக்கள் வெளியாகும் இடங்கள், இவைகளை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அந்த மகாரிஜுகள் தான் இந்த கிராஅத்தினுடைய அசல், தஜ்வீதினுடைய அசல் மகாரிஜுல் ஹுரூஃப். அசலே அதுதான். அதுக்கு பின்பு அதை அழகுபடுத்துவதற்காக மற்ற சட்டங்கள் நாம் கொண்டு வருவோம். ரொம்ப முக்கியமானது இந்த மகாரிஜுகள் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், லெஹன் என்னம்மா தவறு, ரெண்டா பிரிச்சாங்க, லெஹன ஜலி லெஹன ஹஃபி. லெஹன ஜலிகள் என்ன சொன்னாங்க? எழுத்துக்களை மாற்றி ஓதுதல். ஐன் ஐன் தான் அந்த இடத்துல ஓதணும், கைன் ஓதக்கூடாது. அந்த இடத்துல காஃப் தான் ஓதணும், காஃப் ஓதக்கூடாது. பே அந்த இடத்துல பே தான் ஓதணும், மீன் தான் ஓதணும். அப்ப அது எழுத்துக்களை சரியான முறையில் ஓதாமல் ரால் ரா தா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ரா தா வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசத்தை விளங்கல, அர்த்தம் மாறி போகும். அர்த்தம் மாறிச்சு, பாவம் உண்டாகும், பாவியா போயிருவீங்க. அப்ப சரியான முறையில் ஷீன் சீன், சகர ஷகர, ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் சொன்னா சகர்து ஷகர்து. ஷகர்துன்னு சொன்னா நன்றி செலுத்தினேன்னு அர்த்தம். என்ன அர்த்தமா? ஷகர்து என்ன அர்த்தம்? நன்றி செலுத்தினேன்னு அர்த்தம். அதே அவன் சகர்துன்னு சொன்னான், என்ன அர்த்தம்? போதையானேன்னு அர்த்தம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினேன், அல்லாஹ்விற்காக போதையானேன், ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சேன், அர்த்தமே மாறி இருக்கும். ஹுவ ஷக்கர, அவன் நன்றி செலுத்தினான். ஹுவ சக்கர, அவன் போதை போட்டான், போதையானான். அவன் ஷீன் எங்கிருந்து வெளியாகுது? சீன் எங்கிருந்து வெளியாகிறது? இந்த ஹுரூஃப்கள், மகாரிஜுல் ஹுரூஃப் ரொம்ப கட்டாயம். அதனால அந்த பாடங்களை திரும்ப தாங்கள் படித்து அதை கேட்டு அதை நல்ல கல்புல இறக்கிக்க. இன்று ஒரு சில பாடங்களை பார்க்க போகிறோம். குர்ஆன் ஓதும்போது எப்பவுமே, எப்ப குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி ஆரம்பிங்க. குர்ஆன் ஓதினால், எப்ப குர்ஆன் ஓதினாலும் எடுத்தவுடன் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்க கூடாது. முதல்ல எதை ஓதணும்? அஊது ஓதணும், அதுக்கப்புறம் பிஸ்மில்லா ஓதணும், அதுக்கப்புறம் குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். அதை விளங்கிட்டீங்களா? இந்த அஊதுக்கு பேரு அரபியில தஅவ்வுத் என்று சொல்லுவார்கள். யாரும் பேசக்கூடாது, பேசினா என்ன தண்டனைன்னு முதல்ல தெரியும், சரிங்களா? தஅவ்வுத் என்று சொல்லுவார்கள். அஊதுக்கு பேர் என்ன? தஅவ்வுத். சொல்லுங்க.
தஅவ்வுத் அஊது. சரிங்களா? பிஸ்மில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும்ல, இதுக்கு பேரு பஸ்மலா. பஸ்மலா, தஅவ்வுத் பஸ்மலா என்று சொல்லுவார்கள். எப்போ ஓதணும்? தஅவ்வுதை எப்போது ஓத வேண்டும்? குர்ஆனை ஓத வேண்டும் எனில் தஅவ்வுத் ஓதுவது இறைவனின் கட்டளை, அல்லாஹ்வின் கட்டளை. சரி, இப்போ குர்ஆன் ஓதிக்கிட்டே வரணும், நடுவில் யார்ட்டையாவது பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. கதவை தட்டினாங்க, போய் திறந்து விட்டோம், அல்லது யாராவது கூப்பிட்டாங்க, பேசணும். இப்போ உதாரணமா ஒரு அந்தந்த சூறா ஓதிட்டு வரணும், நடுவில் நிப்பாட்டியாச்சு, மாலிக் யௌமித்தீன் அப்படின்னு நிப்பாட்டிங்க, பேசுனீங்க. இப்போ இய்யாக நஅ்புதுன்னு திருப்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அவ்வாறு செய்யக்கூடாது. இடையில் பேசிவிட்டால், யாரிடமாவது பேசினாலோ வேற ஏதாவது செஞ்சிட்டாலோ தொடர் திரும்பவும் அஊது ஓதிட்டு தான் இய்யாக நஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு ஓதணும். ஏன்னா வேறு கலாமுக்கும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் வேறு பேச்சிற்கும் அல்லாஹ்வுடைய பேச்சான இந்த குர்ஆனிற்கும் வித்தியாசம் காட்டக்கூடியது தஅவ்வுத். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல வ இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தஇத் பில்லாஹ், குர்ஆனை ஓதினால் ஓதணும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இடையில் குர்ஆன் நிப்பாட்டிட்டு திரும்பி எடுத்து ஓதும் போது திரும்பவும் தஅவ்வுத் ஓதிவிட்டுத்தான் ஆரம்பிக்க வேண்டும். தஅவ்வுத் அஊது சொல்றோம் இல்லைங்களா, அது நிறைய வகையா சொல்லலாம். நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அழகான முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதை நம்ம ஓதுறோம். அதே மாதிரி பஸ்மலா, அதுனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதை நம்ம ஓதுறோம். இதனால தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ வாங்க, இப்ப குர்ஆனை ஆரம்பிக்கிறோம். குர்ஆனை ஆரம்பிக்கிறோம், இதுல எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும் பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த மூணு வார்த்தை. குல் ஹுவல்லாஹ் சூரா ஓத போறீங்க, வேறு ஓதணும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத். இது சாதாரணமா நம்ம ஓதணும். இப்போ கொஞ்சம் மூச்சு நல்லா பிடிக்கக்கூடிய திறமை உள்ளவர், மூச்சு நல்லா பிடிச்சு ஓதக்கூடிய திறமை உள்ளவர், இவர் என்ன செய்யலாம், மூணையும் சேர்த்து ஓதலாம். சாதாரணமா ஓதும் முறை என்ன, மூணையும் பிரிச்சு ஓதுறோம், மூணையும் பிரிச்சு. இதுக்கு அரபியில ஃபஸ்ல குல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கம்மா, ஃபஸ்ல குல் என்று சொல்லுவார்கள். மூன்றையும் பிரித்து ஓதுதல். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. இது ஒரு முறை. சில பேருக்கு மூச்சு நல்லா பிரீத் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா மூச்சு பிடிக்க திறமை இருக்கும், மூணையும் சேர்த்து ஓதலாம். இப்போ உதாரணமா நான் ஃபாஸ்டாக ஓதி காட்டுறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. இப்படி ஓதலாம். புரிஞ்சுங்களா? இதுவும் ஜாயிஸான முறை, இதுவும் ஜாயிஸான முறை. மூணாவது ஒன்று இருக்கு. மூணாவது
ஒரு முறை. அதென்ன? முதல் இரண்டையும் சேர்த்து ஓதுதல். முதல் இரண்டையும் சூறாவை தனியாக ஓதுதல். அப்படியும் ஓதலாம். எப்படி? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد ஜி இப்படியும். நாலாவது முறை முதலாவது தனியா அவுத மட்டும் தனியா ஓதி பிஸ்மில்லாவையும் சூறாவையும் சேர்த்து ஓதணும். பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்படியாச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத். இப்படி ஓதணும். இது ஜாயிஸ். தண்ணீர் புரிந்ததா? திருப்பி சொல்லவா இந்த நாளையும்? பாருங்க. அஊது சூரா பிஸ்மில்லா. அஊது பிஸ்மில்லா சூரா யூஸ் பண்ணுங்க. அன்பர்களே, இப்ப 4 வரை சொன்னோம். பாருங்க. அஊது பிஸ்மில்லா சூரா. இந்த மூன்றையும் ஓதுவதற்கு 4 முறைகள் உள்ளன. ஒன்று, மூன்றையும் பிரித்து ஓதுதல். இரண்டாவது, மூன்றையும் சேர்த்து ஓதுதல். மூன்றாவது, முதல் இரண்டை சேர்த்து சூறாவை தனியாக ஓதுதல். நான்காவது, அஊதை தனியாக ஓதிவிட்டு பிஸ்மில்லாவையும் சூறாவையும் சேர்த்து ஓதுதல். இந்த 4 முறை இருக்கிறது. இப்ப அடுத்து ஒரு விஷயம். இப்ப ஒரு சூறா முடிக்கிறோம். ஒரு சூறா முடிக்கிறோம். அடுத்த சூறா ஓதுவதாக இருந்தால் பிஸ்மில்லா மட்டும் ஓதினால் போதும். குர்ஆனை முதலாய் ஆரம்பிக்கும் போதுதான் அஊதும் பிஸ்மில்லாவும் சேர்த்து ஓதணும். குர்ஆனை ஒரு சூறாவை முடிச்சுட்டு இன்னொரு சூறா ஓதுறோம், ஒரு இடத்தை முடிச்சு இன்னொரு ஓதுறோம். இந்த மாதிரி இடங்கள்ல பிஸ்மில்லா மட்டும் போதுமானது. இப்ப உதாரணமாக சூறா இருக்கு இல்லைங்களா? இப்ப சூறாவுடைய கடைசி எடுத்துக்குவாங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சூறாவின் கடைசி. அடுத்த சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக். இப்ப இந்த வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு முடிச்சீங்க. முடிச்சிட்டு பிஸ்மில்லா நடுவுல ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். இப்படி ஓதணும். முதல்ல நம்ம படிச்சது அஊது பிஸ்மில்லா சூரா. இப்ப நாம படிக்கிறது ஒரு சூறாவின் கடைசி பிஸ்மில்லா, ஒரு சூறாவின் ஆரம்பம். இந்த மூன்றுலையும் என்ன செய்யணும் அப்படின்னா, பெஸ்ட் என்ன, மூன்றையும் தனித்தனியாக ஓதுவது. ஓதி காட்டின பாருங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓதலாம். இந்த முறை நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கு மூச்சு நல்லா பிடிக்கிற திறமை இருக்கு, அவர் 2வது முறைக்கு போலாம். எந்த முறைக்கு போலாம்?
وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ இப்படி ஓதலாம். இரண்டாவது முறைக்கும் செல்லலாம். மூன்றாவது முறை என்ன? மூணாவது முறை பார்த்தோம், பிந்திய இரண்டை முந்திய இரண்டை சேர்ப்பது, இரண்டாவது மூணாவது தனியா ஓதுறது. இது செய்யக்கூடாது. நாலாவது செய்யலாம். எது? முதலாவது தனியா பிரிச்சுட்டு பிந்திய ரெண்டையும் சேர்த்தரலாம். எப்படி? وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ முடிச்சிடணும். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق அப்படி ஓதலாம். விளங்கிடுச்சுங்களா? பாடம் விளங்கிடுச்சா? இன்னைக்கு அவுது பிஸ்மில்லா எப்படி ஓதுவது, எதையோடு சேர்த்து ஓத வேண்டும் என்ற பாடத்தை நாம் படித்தோம். அதே மாதிரி ஒரு சூரா முடிவு பிஸ்மில்லா சூரா, இதை ஓதும் போது 3 முறை ஜாயிஸ். 3 முறை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஓதலாம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஓதலாம். சூரா முதல் சூறாவை முடித்து விட்டு பிஸ்மில்லாவையும் சூறாவையும் சேர்த்து ஓதலாம். இந்த 3 முறை ஜாயிஸ். 4வது முறையான இந்த முறை ஜாயிஸ் இல்லை. இது கடைசி சூறாவையும் பிஸ்மில்லாவையும் சேர்த்துறது, தனியா சூறா ஆரம்பிக்கிறது, இது மட்டும் ஜாயிஸ் இல்லை. மற்ற முறைகளில் நாம் ஓதலாம் என்ற இந்த சட்டத்தை நாம் படிச்சிருக்கிறோம். இதை இன்ஷா அல்லாஹ் தஆலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமல் செய்யும் வாய்ப்பை தருவானாக.